விஜய் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ரொம்பவே அழுகுறாரு. "ஏன் காவேரி என்னை விட்டு போன? குழந்த உன்ன மாதிரியே இருக்குது. நீ எதுக்கு எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு போன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாரு. உடனே ஃபோன் எடுத்து சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாரதா ஃபோனை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிவின் ஃபோனை எடுத்துட்டாரு. காவேரிக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, காவேரி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்லிடுறாரு. மனசு உடஞ்சி ரொம்பவே அழுது அப்படியே உட்காந்துடுறாரு. இந்த இதில் குழந்தையும் பசியில் அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பசியில் தான் அழுகுது அப்படின்னு தெரியாமல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டர் உடனே வந்துடுறாரு, ஃபேமிலி டாக்டர். குழந்தைய செக் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தைக்கு எப்போ ஃபீட் பண்ணது? குழந்தை பசியில் தான் அழுகுது. முதல்ல அவங்க அம்மா ஃபீட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. குழந்தைக்கு தேவையான பால் பவுடர்லாம் எழுதி கொடுத்துட்டு, இதை நீங்கள் கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. குழந்தைய விஜய் தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அப்பா பொண்ணு பேண்டிங் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. குழந்தைய குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, பால் கொடுக்குறது எல்லாமே விஜய் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வேக்சின் போடுறதுக்கு குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அப்போன்னு பார்த்து சாரதாவும் காவேரியை கூட்டிக்கிட்டு செக்கப்புக்காக ஆஸ்பத்திரி வராங்க. அப்போ பார்த்து குழந்தை ஆஸ்பத்திரியில் ரொம்ப அழுகுது. அப்போ காவேரிக்கு மனசில் ஏதோ நம்ம குழந்த அழுகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ சாரதாட்ட சொல்கிறாங்க, "அம்மா, எனக்கு இந்த குழந்த அழுகிறது ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு. உனக்கு வேறு வேலையே இல்லை, வா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க பார்த்துக்கல. காவேரி செக்கப் பிடிச்சி வெளியில் போகிறாங்க. அப்போ தான் விஜய் பின்னாடி பார்க்குறாரு. காவேரி மாதிரியே இருக்குது. சரி, நம்மளுக்கு எப்போ பார்த்தாலுமே காவேரியை ஞாபகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.